அடுத்து நரேட்டர். நரேட்டர் இஸ் சம்ஒன் அவுட் சைடு நரேட்டர் அப்படிங்கிறது ரைட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது இவங்க அந்த கேரக்டருக்குள்ளே கேரக்டராக சொல்லாமல் வெளியிலேருந்து மற்ற கேரக்டர்ஸ் சொல்கிற மாதிரி லைக் ஹீ யூஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத அப்படியே ஆக்டிவாக எழுதுறது, ஆக்டிவ் வாய்ஸில் எழுதுறது. ஷீ அப்படின்றத போட்டு அவ இல்லாட்டி அவன் ஏதோ ஒரு நேம் போட்டு ஆக்டிவ் வாய்ஸ் அந்த டைப்பில் எழுதுறது. அதாவது டிரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத டிரெக்டாக எழுதுவோம்ல, அப்படி எழுதுறது. அதான் வந்துட்டு நரேட்டர். ஸ்டோரிக்கு வெளியில் இருந்து என்னென்னலாம் பண்ணாங்க, மற்றவங்க அந்த ஸ்டோரிக்கு வெளியில் இருந்துடணும், இவரும் வெளியில் இருந்துடணும், மற்றவங்களாம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத அவன் இல்லை அவள் போட்டு அப்படி எழுதணும் அப்படிங்கிறாங்க. இல்லை தே அந்த மாதிரி யூஸ் பண்ணிலாம் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எம்மா வுட்ஹவுஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தவங்க, கிளெவரான ஒருத்தவங்க, ரிச்சான ஒருத்தவங்க. இவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஹோமில் அவங்க இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சீம் டு யுனைட் அவங்க வந்துட்டு ஒரு பிளெஸ் பண்ணப்பட்டவங்க, அவங்க வந்துட்டு கடவுள் அருள் பெற்றவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரே இடத்துலையே அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி சொல்கிறது தான் நரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.